சுதாமி, என்னடா நீ டாக்டர் தானே? ஏன்டா அப்படி கேட்குற? இல்லை, எங்கள் ஸ்கூலில் ஏதோ வேக்சின் பற்றி பேசுகிறாங்க. வேக்சினா? என்ன வேக்சின்னு? கேன்சருக்கு ஏதோ வேக்சின் அப்படின்னா என்ன? அப்படின்னாவா? சொல்கிறேன் கேளு, நீங்களும் கேளுங்க. பெண்களுக்கு பிரஸ்ட் கேன்சருக்கு அப்புறம் காமனாக வரக்கூடிய கேன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சர்வைக்கல் கேன்சர், அப்படின்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோயின்னு சொல்லுவாங்க. இந்த கேன்சர் பெரும்பாலும் ஒரு வைரஸ்னால வரக்கூடிய கேன்சர். எந்த வைரஸ்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். இதில் நிறைய ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு. காமனாக எது ரொம்ப ஹை ரிஸ்க்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் 16 and 18. இந்த ஸ்ட்ரெயின்னால தான் பெரும்பாலும் கேன்சர்ஸ் வருது. இந்த ஸ்ட்ரெயின்னால வரக்கூடிய கேன்சர்ஸ் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்களில் பீனைல் கேன்சர், த்ரோட் கேன்சர் இந்த மாதிரி எல்லாம் வரும். பெண்களில் சர்வைக்கல் கேன்சர்ஸ் வரும். இந்த வேக்சின் யாருக்கெல்லாம் போடணும்னு பார்த்தீங்கன்னா 9 to 14 இயர்ஸ்க்குள்ள இருக்கிற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு இந்த வேக்சின் போடணும். காமன்லி 2 doses. ஃபர்ஸ்ட் டோஸ் 0, நெக்ஸ்ட் 6 மாதம் கழிச்சு செகண்ட் டோஸ் போடணும். 15 இயர்ஸ் மேலே இருக்கிறவங்க, 15 to 45 இயர்ஸ்க்குள்ள இருக்கிறவங்களும் கண்டிப்பாக போடலாம். ஆனால் அவங்க 3 doses எடுத்துக்கணும். 0 dose 1 or 2 months அண்ட் ஆஃப்டர் அட் த எண்ட் ஆஃப் 6 months 3 doses கண்டிப்பாக இவங்க எடுத்துக்கணும். ஸோ இதில் 2 types வருது வேக்சின் அவைலபிளாக இருக்கிறது. ஒன்று வந்து சர்வாரிக், இன்னொன்று வந்து கார்டாசில் 9. கார்டாசில் 9ல 9 ஸ்ட்ரெயின்ஸை கவர் பண்ணும். பட் சர்வாரிக்ல 4 ஸ்ட்ரெயின்ஸை மாத்திரம் தான் கவர் பண்ணும். ஸோ இது 2 தான் இப்போ ஈஸிலி அவைலபிளாக இருக்கிற வேக்சின்ஸ். ஸோ இந்த ஒரு வேக்சின் போடுறதுனால நீங்கள் உங்கள் பசங்களையும் உங்களையுமே கூட கேன்சர்லேருந்து காப்பாற்றிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஏஜ் குரூப்பில் பசங்க இருந்தாங்கன்னா இல்லை நீங்களே கூட வேக்சினேட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்களா, உடனே உங்கள் டாக்டர் போய் பார்த்து கன்சல்ட் பண்ணி வேக்சினேட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.